வெல்கம் டு அவர் லேம்பாய் ஸ்டுடியோ. பொல்லாதவனோட ஜெராக்ஸ் தான் வடசென்னை. வடசென்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் லைக் மை ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் பைபிள் தான், மை பைபிள் தான். ஆல் மை ஸ்கிரிப்ட்ஸ் கம் ஃப்ரம் திஸ் சோர்ஸ். நான் இப்போ பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் எங்கே போயிட்டீங்க, அவர் சர்ச்சிங் ஃபார் யூ ஃபார் வடசென்னை, வேவர் யூ அப்படின்னு. நான் சொன்னேன், ஐ வாஸ் இன் வயநாடு சார் அப்படின்ட்டு. நான் பொல்லாதவன் மூவியில் பார்த்தீங்கன்னா செல்வன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவருக்கு தம்பி டேனியல் பாலாஜி ஒருத்தர் இருப்பார். இப்போ சேம் அதே மாதிரி வடசென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜன் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ ராஜனுக்கு வந்து சந்திரான்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ராஜனுக்கு வந்து அங்கே ஒரு தம்பிக்கு பதிலாக 4 தம்பி இருப்பாங்க. பொல்லாதவன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சேட்டு பேச்சை கேட்டு தப்பு பண்ணிடுவார். அண்ணங்கிட்டேருந்து அடி வாங்குவார். இப்போ அதே மாதிரி வடசென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 தம்பிங்களும் ராதா ரவி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிடுவாங்க. அதனால ராஜன் வந்து இந்த 4 பேர்த்தையும் அடிப்பார். செல்வத்தை வந்து தம்பி வந்து ஸ்கெட்ச் போட்டு கொள்ளுவாங்க. அதே மாதிரி வடசென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜனை வந்து இந்த 4 தம்பிகளும் ஸ்கெட்ச் போட்டு கொள்ளுவாங்க. செல்வம் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு அந்த ரிவெஞ்சை வந்து தனுஷ் தான் எடுத்துருப்பார். இப்போ அதே மாதிரி வடசென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரா வந்து ராஜனை கொலை பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து தனுஷை யூஸ் பண்ணிப்பாங்க. தனுஷ் மூலமாக அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க.